வணக்கம். நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி. செய்தி வாசிப்பது உங்கள் பி. விஜயன். செய்திகள் தொடர்கிறது. 1/7/2025 புதுச்சேரி மாநில அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் மக்கள் விரோத ஒன்றிய மோடி அரசை கண்டித்து 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜூலை 9ஆம் தேதி பந்த் முழு அடைப்பு போராட்டம் அறிவிப்பு. புதுச்சேரி தொழிலாளர்கள், விவசாயிகள், தொழிற்சங்கங்கள் சார்பில் மக்கள் விரோத ஒன்றிய அரசை கண்டித்து 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கோரிக்கைகளாக தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெற்றிட வேண்டும், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர், திட்டம் சார்ந்த தொழிலாளர் உட்பட்ட அனைவருக்கும் குறைந்தபட்ச ஊதியம் 26,000 மாதம் ஒன்றுக்கு நிர்ணயம் செய்திட வேண்டும், ஒப்பந்தம், தினக்கூலி, வெளிச்சந்தை முறை, பயிற்சியாளர் போன்ற பெயர்களில் நடக்கும் சுரண்டலுக்கு முடிவு கட்டி ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்து ஜூலை 9ஆம் தேதி புதுச்சேரி நாடு தழுவிய வேலை நிறுத்தம் முழு அடைப்பு போராட்டம் நடத்துவது என அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தொழிலாளர் சட்டங்கள்லாம் இன்றைக்கு திருத்தக்கூடிய வேலையில் மத்திய அரசாங்கம் ஈடுபட்டு குறிப்பாக இந்திய நாடு விடுதலை அடைவதற்கு முன்பாகவே வெள்ளக்காரன் காலத்திலேயே சங்கம் வைப்பதற்கான உரிமையை இந்திய தொழிலாளி வர்க்கம் போராடி பெறப்பட்டது. இப்படி 150 ஆண்டு காலம் இந்திய தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்ற 44 தொழிலாளர் சட்டங்களை இன்றைக்கு அதனை நீர்த்து போக செய்யக்கூடிய வகையில் வெறும் 4 தொகுப்புகளாக மாற்றக்கூடிய வேலையை மத்திய அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. இதை உடனடியாக கைவிட வேண்டும் அப்படின்னு ஒரு பிரதானமான கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தேசிய பணமயமாக்கல் என்ற ஒரு கொள்கையை மத்திய அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் அறிவித்து இந்தியா முழுமையில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு தனியாருக்கு காரவாக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பாக இந்திய நாட்டை ஆண்ட பல்வேறு பிரதமர்கள் இந்தியாவில் அவரவர்கள் காலகட்டத்தில் பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனால் மோடி பொறுப்பேற்று இந்த 11 ஆண்டு காலத்தில் ஒரே ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை கூட மோடி அவர்கள் உருவாக்கல. மாறாக 23 பொதுத்துறை நிறுவனங்களை இன்றைக்கு தனியாருக்கு அதனுடைய பங்குகளை விற்பதும் தனியாருக்கு கொடுப்பதுன்ற வேலையை இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இப்படி அரசனுடைய சொத்துக்களை எல்லாம் விற்கக்கூடிய வேலையில ஈடுபடுவதை கைவிட வேண்டும் அப்படின்னு ஒரு பிரதான கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. 17 அம்ச கோரிக்கை ஒரு பிரதான கோரிக்கை. அதே போல இன்றைக்கு நிரந்தர தொழிலாளர்கள் என்பது இல்லாமல் செய்கிற வேலையில அவுட் சோர்சிங் முறையில் இன்றைக்கு பணியில் அமர்த்தக்கூடிய வேலையை தான் மோடி அரசாங்கம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக இராணுவத்துக்கு ஆள் எடுப்பது கூட அவுட் சோர்சிங் முறையில் அக்னிபா திட்டம் என்ற அடிப்படையில் ஆள் எடுப்பதற்கு மத்திய அரசாங்கம் முயற்சி செய்து அறிவிப்பு செய்தார்கள். இதை எடுத்து நாடு முழுவதும் உள்ள இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள், இளைஞர்கள் கிளர்ந்து எடுத்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறாங்க. அதன் பிறகுதான் இந்த ராணுவத்துக்கு கூட அவுட் சோர்சிங் முறையில் வேலைகளை எடுத்து கைவிடப்பட்டது. அதே போல வங்கியை தனியார் மயமாக்குவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அதை எடுத்து நாடு தழுவிய வங்கி ஊழியர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை ஈடுபட்டாங்க. அதன் பிறகு அது கைவிடப்பட்டது. வங்கியை பொதுத்துறை மாற்றுவதை கைவிட. அதே போல உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து அந்த விவசாய தொழிலே அழித்தொழிக்கக்கூடிய வேலையில ஈடுபட்டாங்க. ஆனா நாடு முழுமையில் இருக்கக்கூடிய விவசாய சங்கங்களும் விவசாயிகளும் டெல்லி தலைநகரத்தில் 1 ஆண்டு காலம் போராட்டம் நடத்தினாங்க. கூடாரம் அமைத்து குடிசை போட்டு 1 வருஷம் மிகப்பெரிய எழுச்சி மிகு போராட்டம். இந்திய நாட்டினுடைய விடுதலைக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய எழுச்சியான போராட்டம் விவசாயிகளுடைய போராட்டம் நடைபெற்றது.
அப்ப கூட பாராளுமன்றத்தில் நாங்கள் கொண்டு வந்த சட்டத்தை திரும்ப பெற மாட்டோம். ஆனா விவசாயிகளுடைய எழுச்சியான போராட்டத்தின் காரணமாக மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த அந்த 3 வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டது. அப்ப திரும்ப பெறும்போது மத்திய அரசாங்கம் விவசாய சங்கங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு அம்சங்கள் ஒற்றுக்கொள்ளப்பட்டது. குறிப்பாக விவசாயிகளுடைய விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை தருகிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் குறைந்தபட்ச ஆதார விலை இதுவரை கொடுக்கப்படவில்லை. விவசாயிகளுக்கு அளித்த எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றப்படவில்லை. அதே போல விலைவாசி உயர்வு என்பது இந்த காலகட்டத்தில் கடுமையாக உயர்ந்திருக்குது. இப்படி 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்துக்கு மத்திய தொழிற்சங்க அறிவுறுத்தி விடுத்திருக்குது. அந்த வகையில புதுச்சேரியில இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு அனைத்து தொழிற்சங்கங்களும் தீவிரமான வேலையில் ஈடுபட்டிருக்கிறோம். செய்திகள் தொடர்கிறது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி புதுடெல்லியில் புதுடெல்லி தலைநகர் இந்திய தேசத்தின் தலைநகர் புதுடெல்லி ஜந்தர் மகதர் பதியில் 27/6/2025 அன்று ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் மற்றும் மாநில அந்தஸ்துக்கான போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்தில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த பொதுநல அமைப்பினர்களும் பல அரசியல் கட்சி தலைவர்களும் பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தின் முன்னாள் எம்பியும் பேராசிரியர் ராமதாஸ் அவர்கள் சிறப்புரையாற்றி மாநில அந்தஸ்து கோரிக்கைக்கான வலுவான வாதங்களை உரையாற்றியதுடன் புதுடெல்லி பத்திரிகையாளர்களுக்கு தனது கோரிக்கையை வெளிப்படுத்தினார். அதே நேரத்தில் நமது மாநில அந்தஸ்தான கோரிக்கை டெல்லி தலைநகர போலீசாரை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த தாக்கத்தின் வாயிலாக நமது பொறுப்பாளர்கள் பொதுநல அமைப்பினர்கள் புதுடெல்லியை சென்று அடைந்தவுடன் 2 மணி அளவில் அவர்களை சூழ்ந்து கொண்டு அவர்களது பாதுகாப்பு வலயத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கண்காணிப்பு வலயத்தை கொண்டு வந்து நாங்கள் தங்கியிருக்கும் இடத்திற்கு அழைத்து வந்து சென்று விட்டுவிட்டு மீண்டும் காலை 9 மணி அளவில் அவர்கள் எங்கள் இடத்திற்கு வந்து மீண்டும் அவர்களது பஸ்ஸிலேயே அழைத்து 3 பஸ்களை அமைத்து போராட்டம் நடக்கும் களத்திற்கு அழைத்து சென்றார்கள். அங்கு திரளான போலீசார் மற்றும் சிஆர்பி உளவுத்துறையினரை அமைத்து எங்களது போராட்டத்தை கண்காணித்து இதுவே அவர்களுக்கு எங்களுக்கு கிடைத்த வெற்றியாக கருது. ஏன்னு கேட்டால் அந்த புதுடெல்லியில் அவ்வளோ போலீஸை போட்டு எங்களோட போராட்ட குழுவினரை கண்காணித்தவுடன் எங்கள் போராட்டத்தை கண்காணித்தார்கள். பேட்டி அதாவது பல ஊடகத்தினரும் வந்து பத்திரிகையாளர் வந்து பேட்டி கண்டார்கள். இந்த மாநில அந்தஸ்துக்கான கோரிக்கைக்கு ஒரு வலு சேர்க்கும் விதமாக இருந்தது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து எங்களது தோழர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் காரைக்காலிலிருந்து திரளான போராட்ட குழுவினர் இங்கே வந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதுக்கு அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவிக்கிறேன். அதே நேரத்தில் இந்த புதுச்சேரியில் எங்களது போராட்டத்தை நீர்த்து போகும் விதமாக இந்த ஒரு சம்பவம் நடந்தது. அதே நேரத்தில் நாங்கள் இந்த புதுடெல்லியில் இருக்கிற நேரத்தில் இவர்கள் ஒரு அரசியல் நாடகத்தை உருவாக்கி எங்களது போராட்டத்தின் பத்திரிகை ஊடக செய்திகளை நீர்த்து போகும் விதமாக நடந்து கொண்டார்கள் என்பது எங்களுக்கு கண்கூடாக தெரிந்தது. அப்படி இருந்தும் பொதுமக்கள் எங்களது ஊடகத்தின் மூலமாகவும் தங்களது ஊடகத்தின் மூலமாகவும் இந்த வலைதளத்தின் மூலமாக லட்சக்கணக்கானோர் இதை பார்த்து எங்களை ஆதரித்து எங்களை பாராட்டியிருக்கிறார்கள். இது இந்த மாநிலத்துக்கு கிடைத்த வெற்றியாக கருதுகிறோம். அதே நேரத்தில் இந்த பானாராத தீர்மானம் புதுடெல்லியில் இதுவரை சென்றடையவில்லை என்று அங்கு கிடைத்த தகவல் எங்களுக்கு உறுதியாக தெரிகிறது.
இந்த 16 முறையும் வந்து தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிடுறதா சொல்றாங்களே தவிர கடைசியாக இந்த தீர்மானம் டெல்லிக்கு செல்லவில்லை. அதை வந்து இந்த மாநில அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். இதுக்கு மேலேயாவது இவர்கள் நாடகத்தை நிறுத்தி கொண்டு புதுடெல்லிக்கு சென்று இந்த மாநில அரசு கோரிக்கைக்கு வலியுறுத்துமாறு மாண்பு முதல்வர்களையும் இந்த இங்கே இருக்க அரசியல் கட்சி தலைவர்களையும் ஆட்சியாளர்களையும் மிகவும் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இன்றுதான் நம் புதுச்சேரி விடுதலை பெற்று, அதாவது பிரெஞ்சு அரசாங்கத்தில் விடுதலை பெற்று இந்த இந்திய யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டு அடிமையான தினமாக இது இருக்கிறது என்று நாங்கள் கொண்டாடிய காலம் போக இன்று அடிமைத்தனத்திற்கு இது இந்த நாள் ஒரு உதாரணமாக இருக்கிறது. அதை நாங்கள் இதே நாளில் வலியுறுத்துகிறோம். நன்றி, வணக்கம். அடுத்த கட்ட போராட்டம் தொடர்ந்து நடக்கும். இந்த மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை இந்த வருங்காலத்தில் தேர்தல் அறிவிக்க போகிறார்கள். இந்த தேர்தல் அறிவிப்புக்குள்ளாகவே இந்த ஆட்சியாளர்கள் அவர்கள் கூறியபடி, அதாவது அந்த தேர்தல் வாக்குறுதியில் மாநில அரசு பெற்றே தீர்வோம் என்று கோரிக்கை அந்த ஒற்றை வரியில சொல்லியிருந்தார்கள். அந்த அதுக்கு மதிப்பு அதிகமாக இவர்கள் இந்த மாநில அந்தஸ்து பெற்றே இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும். அதாவது இந்த ஆட்சி முடியும் காலத்திலேயே இவர்கள் மாநில அந்தஸ்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் மக்கள் இவர்களை நம்புவார்கள். செய்திகள் தொடர்கிறது. 1/7/2025 வில்லியனூரில் சலவைத்துறை அமைக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியரிடம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரா. சிவா அவர்கள் வலியுறுத்தல். வில்லியனூர் தொகுதியில் சலவை தொழிலாளர்களுக்கு சலவைத்துறை மற்றும் இலவச மனப்பட்டா வழங்க வலியுறுத்தி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ரா. சிவா அவர்கள் தலைமையில் சலவை தொழிலாளர்களிடம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் IAS அவர்களை அவரது அலுவலகத்தில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், கிளைக்கழக நிர்வாகிகள் மிலிட்டரி முருகன், ரகு, ராமசாமி, கிருஷ்ணன், ஆறுமுகம், ரவி, சந்திரசேகர், இமானுவேல், சிவபிரகாசம், ராமஜெயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செய்திகள் தொடர்கிறது. இந்திய அரசியலமைப்பை காப்போம் பிரச்சார பொதுக்கூட்டம் மற்றும் நமது இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் பிறந்தநாள் நலத்திட்ட விழா 28/6/2025 சனிக்கிழமை மாலை 7 மணியளவில் லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலை செல்வ விநாயகர் கோவில் அருகில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு நடராஜன் ஏற்பாட்டில் இந்திய அரசியலமைப்பை காப்போம் பிரச்சார பொதுக்கூட்டம் மற்றும் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் தட்டாஞ்சாவடி தொகுதி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் தலைவர் AV சுப்பிரமணியன், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மாநில பொதுச் செயலாளர் தனுசு, திருமுருகன், மருது, பாண்டியன், ரகுமான், மாநில செயலாளர்கள் ஐயப்பன், மோகன்தாஸ், உசுடு செந்தில், மங்களம் ரகுபதி, முத்துக்குமாரசாமி, மண்ணடிப்பட்டு ரகுபதி, மாவட்ட தலைவர்கள் கோபி, பாபு பழனிராஜா, வட்டார தலைவர்கள் விநாயகமூர்த்தி, வீரமுத்து, திருமலை, தட்டாஞ்சாவடி நிர்வாகிகள் ரவி, ஜம்புலிங்கம், ராஜா, மன்னாதன், குருசாமி, வெங்கட்,
மேகநாதன், பிரகாஷ், பாலன், மணிமாறன், மதி, வைத்தி, வருண், சக்தி முருகன், ஹரிஷ் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் கோவிந்தராஜ், இலக்கிய பிரிவு தலைவர். செய்திகள் தொடர்கிறது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் குருவிக்கார மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்குமாறு மாவட்ட ஆட்சியரை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னிலையில் கோரிக்கை. புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களுடன் பழங்குடியின விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் திரு ஏகாம்பரம் தலைமையில் ஒரு குழாம் இன்று புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் IAS அவர்களை சந்தித்து மனு அளித்தனர். மனுவில் வில்லியனூர் கூடப்பாக்கம் மெயின் ரோட்டில் மற்றும் ஒதியம்பாடியில் வசித்து வரும் குருவிக்கார மக்களுக்கு இலவச மனைப்பட்டா உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மனுவை கவனமாக பெற்றுக்கொண்டு விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி வழங்கினார். இந்நிகழ்வில் 50க்கும் மேற்பட்ட குருவிக்கார மக்கள் கலந்து கொண்டு தங்களின் நில அரசு உரிமை கோரிக்கையை வலியுறுத்தினார்கள். வணக்கம். நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி. செய்தி வாசிப்பது உங்கள் B. விஜயன்.